நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தீப ஒளி திருநாளில் அனைவரும் அமைதி ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா, முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசியல் தலைவர்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தீபாவளியை முன்னிட்டு ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தீமையை ஒழித்து இருளை போக்கிய வெற்றி திருநாள் தீபாவளி பண்டிகையாக இந்தியா மற்றும் பிற நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் புதுவை வாழ் மக்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த தீப ஒளி திருநாளில் அனைவரும் அமைதி ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக கூறினார். முதல்வர் ரங்கசாமி தமது வாழ்த்துச் செய்தியில், தீப ஒளி திருநாளில் மக்களுக்கு தொந்தரவு அளிக்கும் கயவர்களை புறம் தள்ளி ஆக்கப்பூர்வமான சக்திகளுக்கு கரம் கூப்பி நல் வரவேற்பு அளித்து நமது பண்பாட்டை தொடர்ந்து போற்ற இனிய நாளில் உறுதி ஏற்போம் என்று, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தமது அரசு மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றும் என்று தெரிவித்து அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறினார். சபாநாயகர் சபாபதி கூறுகையில், எம்மதமும் பாராது அனைத்து இன மக்களுடனும் ஒன்றிணைந்து உற்றார் உறவினர்களுடன் கொண்டாடி மகிழும் இத்திருநாளில் புதிய சிந்தனையும் புதிய மாற்றமும் வர வேண்டும் என்றும், இத்திருநாளை மக்கள் அனைவரும் தத்தம் இல்லங்களில் இன்பம் பொங்க கொண்டாடி மகிழ வாழ்த்துவதாக கூறினார். அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறுகையில், தேச ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் தீபாவளி திருநாளில் தீய சக்திகள் அழிந்து ஆக்க சக்திகள் வளரட்டும் என்றும், மகிழ்ச்சி மத்தாப்பு வெளிச்சம் அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உருவாகிட வேண்டும் என்று வாழ்த்துவதாக கூறினார். அமைச்சர் ராஜவேலு கூறுகையில், நாடு முழுவதும் அனைத்து மொழி, ஜாதி, இன பிரிவு மக்களும் ஒரு சேர இணைந்து கொண்டாடி மகிழும் இத்திருநாளில் அறியாமை என்னும் இருளை போக்கி வெளிச்சம் தந்து அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை வளம் பெற வன்முறையை போக்கி ஜனநாயகம் தழைத்திட வேண்டும் என்றும், அனைவரும் இந்நாளை மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் கொண்டாட வாழ்த்துவதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், இந்நாளில் புதுவை மக்கள் அச்சமின்றி வாழவும் வெடிகுண்டு கலாச்சாரம் போன்ற கொடிய செயல்கள் தலைதூக்க விடாமல் செய்து இந்த அரசு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், அனைவருக்கும் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், இந்தியாவிலேயே முதன்முறையாக பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் பட்டியலை அறிவித்து முன்னோடியாக திகழும் ராமதாஸ் தன்னை பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக அறிவித்தமைக்கு நன்றி தெரிவித்து புதுவை மக்கள் அனைவரின் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் இன்பமும் வளமும் பெருக வேண்டும் என்று வாழ்த்துவதாக கூறினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் கூறுகையில், தீப ஒளி திருநாளில் நம்மிடம் உள்ள அறியாமை, இல்லாமை போன்றவை வதம் செய்யப்பட்டு மதவாதிகள் என்ற அரக்கனை தீயிட்டு இல்லாதவர்களுக்கு அன்புடன் கூடிய ஆதரவு தந்து மகிழ்வுடன் கொண்டாடி மக்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ இறைவனை வேண்டி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தமது வாழ்த்துச் செய்தியில், நரகாசுரன் என்ற கொடிய அரக்கனை அழித்து மக்களை தீமைகளிலிருந்து விடுவித்த திருமாலை போற்றி வழிபடும் தீபாவளி திருநாளில் இருள் நீங்கி அனைவரது வாழ்விலும் ஒளி பெருகவும், துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வளரவும், ஒளிமயமான வாழ்வு பெறவும் வாழ்த்தும் அதே நேரத்தில் பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடித்து விபத்தில்லா தீப ஒளி திருநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கூறினார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் தமது வாழ்த்துச் செய்தியில், அதர்மத்தை தர்மம் வென்ற நாளை தீபாவளி பண்டிகையாக கொண்டாடி மகிழும் இந்நாளில் புதுவை மக்கள் தம் வாழ்வில் தீமைகளை களைந்து நன்மைகளை பெற்று பிரகாசமான வாழ்வினை பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டுமென இறைவனை வேண்டி வாழ்த்துவதாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விஸ்வேஸ்வரன் கூறுகையில், மக்களை துன்புறுத்தி அதர்மம் செய்த நரகாசுரனிடமிருந்து உலகை காப்பாற்ற கிருஷ்ணன் சம்ஹரித்த நாளான தீபாவளி திருநாளில் அனைவரும் மகிழ்ச்சி பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துவதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் முடக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் தற்போது படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று வெள்ளை அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை அரசு சார்பில் ஒற்றை அவையில் வெள்ளை அரிசி வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா அரும்பார்த்தபுரத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வெள்ளை அரிசியை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் செய்த தவறால் அனைத்து துறைகளிலும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதென்றாலும் தற்போது அதிகாரிகளை கொண்டு திட்டங்களில் உள்ள தவறுகள் சரி செய்யப்பட்டு படிப்படியாக ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருவதாகவும், அதில் முக்கியமாக வெள்ளை அரிசி வழங்கும் திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தியுள்ளது என்று பெருமிதப்பட்ட அவர், மேலும் மக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு எப்போதும் இருக்கும். அதன்படி தற்போது வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள தவறுகள் சரி செய்யப்பட்டு புதியதாக வீடு கட்டும் திட்டத்திற்கு 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்காணித்து சரியான நபர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், மேலும் இத்திட்டத்தை போன்றே காங்கிரஸ் ஆட்சியால் முடக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் கண்டிப்பாக படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று பேசினார்.
விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, கார்த்திகேயன், கல்யாணசுந்தரம், வாரிய தலைவர்கள் சுரேஷ், வையாபுரி மணிகண்டன், பாலமுருகன், மதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் NR காங்கிரஸ் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்துவிட்டது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்தியாவில் சட்டமன்றங்கள், பாராளுமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதை போன்று பத்திரிகை சுதந்திரமும் காக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதால் RSS இயக்கத்தை பற்றி எழுதிய பத்திரிகையாளரை தவறாக பேசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்றும், RSS இயக்கத்தின் செயல்களில் அராஜகம் தலைதூக்கி உள்ளதாகவும், அந்த இயக்கத்தின் செயல்பாடுகளால் பாரதிய ஜனதா கட்சியினர் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றார். மேலும் தேர்தலுக்கு முன்பே பத்திரிகையாளர்களை நெரிக்கும் இச்செயலால் அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் எவ்வாறு செயல்படுவார் என்பதனை அறிந்து கொள்ளலாம் என்று சுட்டிக்காட்டிய அவர், புதுவையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளாததோடு மத்திய அரசை அணுகி மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களையும் கேட்டு பெறுவதில்லை. மேலும் 4000 பேர் வேலை இழந்துள்ள நிலையில் பாப்ஸ்கோ தீபாவளி சிறப்பு அங்காடியில் புதியதாக 400 பேரை நியமனம் செய்த முதல்வர் தொழிலாளர்களை பழிவாங்கி வருவதாகவும், பல கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த அரசு மூடுவிழா நடத்தி வருகிறது மற்றும் 5 மாதங்கள் முதல் 15 மாதங்கள் வரை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும், இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்துவிட்டது என்றும் கூறினார். புதுவை சட்டசபை செயலர் அன்பழகன் பணி ஓய்வு பெற்றார். புதுவை சட்டசபை செயலர் அன்பழகன் கடந்த 2/11/1973 ஆண்டு அரசின் கீழ்நிலை எழுத்தராக பணியில் சேர்ந்தார். அவர் 1983 ஆண்டு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று பின்னர் 2002 ஆண்டு ஆட்சிப்பணி அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று கலால்துறை துணை ஆணையராக பணியாற்றினார். இந்நிலையில் கடந்த ஆண்டு சட்டசபை செயலராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. கடந்த ஜூலை 31ஆம் தேதியோடு பணி நிறைவு பெற இருந்த நிலையில் இவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க அரசு முடிவு செய்தது. இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து 3 மாதம் பணி நீட்டிப்பு வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டசபை செயலராக இருந்த அவர் நேற்று அக்டோபர் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மக்களுக்கு இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு பட்டாசு மற்றும் இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுவை உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகரும் மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான IG வீரராகு தன்னை தெய்வமாக கருதும் தொகுதி மக்களுக்கு தலைவர் கலைஞரின் கட்டளைப்படியும் தளபதி ஸ்டாலின் அன்பிற்கிணங்கவும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொகுதி மக்களை நேரில் சந்தித்து பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்க முடிவு செய்தார். அதன்படி தொகுதி மக்களை நேரில் சந்தித்து பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்தினை தெரிவித்தார். அதனை பெற்றுக்கொண்ட தொகுதி மக்கள் IG வீரராகுவிற்கு மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்தினை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர் IG வீரராகுவின் துணைவியார் பிரபாதேவி, மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் ஐயனாரப்பன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் கலிய கார்த்திகேயன், துணை அமைப்பாளர் மதியழகன், வட்ட செயலாளர் எமில், திமுக நிர்வாகிகள் ராஜகுரு, சந்துரு, பாபு, ஹரி, சவுந்தரராஜன், சூசன், ஈஸ்டர், ரமேஷ், பெஞ்சமின், டேவிட், மாநில இந்து முன்னணி துணை அமைப்பாளர் முருகையன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திமுக பிரமுகர் ராஜகுரு செய்திருந்தார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடந்த புதுச்சேரி எழுச்சி தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி தியாகிகளை கௌரவித்தார். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை வளாகத்தில் புதுச்சேரி எழுச்சி தின விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து விடுதலை போராட்ட தியாகிகளை கௌரவித்து இனிப்பு வழங்கினார். விழாவில் அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, துணை சபாநாயகர் TPR செல்வம், அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர் மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித் தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், முதிர்கண்ணி மற்றும் திருநங்கை ஆகியோர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோன்று வில்லியனூர் தொகுதியில் உள்ள பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 200 பயனாளிகளுக்கு தலா 1000 ரூபாய் வீதம் உதவித்தொகையினை வழங்கினார். துறை இயக்குநர் மீனாகுமாரி, துணை இயக்குநர் தனலட்சுமி, உதவி இயக்குநர் விஜயா, நல அதிகாரி ரவிச்சந்திரன், நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு மற்றும் பொருட்களை வாங்க கடை வீதிக்கு மக்கள் திரண்டதால் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் நாளை நவம்பர் 2ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது.
இதனை முன்னிட்டு பட்டாசு, புத்தாடை, இனிப்பு மற்றும் பொருட்களை வாங்க காந்தி வீதி, அண்ணா சாலை உள்பட கடை வீதிகளில் அலைக்கடலென மக்கள் திரண்டனர். இதனால் ரங்கப்பிள்ளை வீதி முதல் கொசக்கடை வீதி வரையிலும் 4 சக்கர 3 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. மேலும் தீபாவளியை முன்னிட்டு சண்டே மார்க்கெட்டும் செயல்பட்டு வருவதால் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக ஜவுளிக்கடை மற்றும் பட்டாசு கடைகளில் சிறுவர்கள், பெரியவர்கள் என பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்தனர். அதிலும் புதிய ரக பட்டாசுகளை வாங்க ஆர்வம் காட்டினர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து பெரிய கடை போலீசாரும் போக்குவரத்து போலீசாரும் ஒருங்கிணைந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஒலிபெருக்கிகள் மூலம் திருடர்கள் குறித்து அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்ததோடு மாடி கட்டிடங்களில் ஏறி பைனாகுலர் மூலம் கண்காணிப்பிலும் ஈடுபட்டனர். கல்லறை திருநாளை முன்னிட்டு பெங்களூரிலிருந்து புதுவைக்கு பல வண்ணப்பூக்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. அதனை கிறிஸ்துவ மக்கள் கல்லறையில் வைத்து பிரார்த்தனை செய்வதற்காக வாங்கிச் செல்கின்றனர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் நவம்பர் 2ஆம் தேதியை இறந்த ஆன்மாக்கள் நினைவு தினமாக கடைபிடித்து வருகின்றனர். மேலும் அன்றைய தினம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களது குடும்பத்தில் மரித்தவர்களை நினைவில் கொண்டு அவர்களுக்காக கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்வதோடு கல்லறைகளுக்கு சென்று இறந்த ஆன்மாக்களுக்கு விரதம் இருந்து பிரார்த்தனை செய்வர். அதுபோன்று இந்த ஆண்டு தீபாவளி தினமான 2ஆம் தேதி அன்று மரித்தோர் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. எனவே புதுவை முழுவதும் உள்ள கல்லறைகள் புனரமைக்கப்பட்டு துப்புரவு பணி செய்யப்பட்டுள்ளது. மற்றும் பெங்களூரிலிருந்து பல வண்ணப்பூக்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. அவற்றின் விலையும் ஒரு கட்டுப்பூ 70 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அவற்றை கல்லறையில் வைத்து பிரார்த்தனை செய்வதற்காக கிறிஸ்துவ மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.